ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 64. சப்தவேதி அப்படிங்கிற ஒரு பானத்தால ஒரு ரிஷிய கொன்ன அந்த பாபத்தை பத்தி கௌசல்யை கிட்ட தசரதர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அறியாத்தனத்தால மகா பாபத்தை பண்ணிட்டு என்ன பண்ணறது, போய் சொல்லலாமா வேண்டாமா, எது நல்லது அப்படின்னு நான் யோசிச்சேன். பிறகு அந்த குடத்துல ஜலத்தை எடுத்துட்டு ரிஷிகுமாரன் சொன்ன அந்த ஆசிரமத்துக்கு போனேன். அங்க அவருடைய தாய் தந்தைகள் கொஞ்சமும் பலமே இல்லாம வயதாகி திக்கில்லாத ஒரு சிறகுடிந்த பறவைகளைப் போல இருந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியாம, தங்களை காப்பாத்தி கொள்ளவும் சக்தி இல்லாம தங்கள் குமாரனை பத்தியே பேசிண்டு அவன் எப்ப வரப்போறானோன்னு எதிர்பார்த்துண்டு இருந்தா. அந்த ஆசைய நான் கெடுத்துட்டேனே, அது அவளுக்கு தெரியாது. அங்கே போனதும் பயமும் துக்கமும் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுத்து. ஒன்னும் புரியாம நின்ன. என்னோட காலடி சப்தத்தை கேட்டு அந்த முனிவர், குழந்தை ஏன் இப்படி நீ டிலே பண்ற, ஜலத்தை கொடு, இவ்வளவு நேரம் ஆத்துல என்ன நீ விளையாடின்னு இருந்தியா, உங்க அம்மா இங்க கவலைப்பட்டு இருக்காளே, சீக்கிரமா வா, அவளாவது நானாவது உனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை இது வரைக்கும் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, நீ தபஸ்வி இல்லையா, கதியற்ற எங்களுக்கு நீதானே அப்பா கதி, கண்ணு இல்லாத எங்களுக்கு நீதானே கண்ணு, உன்னிடத்துல நாங்கள் உயிரியே வச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவ சொல்றா. இத கேட்டதும் எனக்கு அப்படியே பயம் ஜாஸ்தி ஆயிடுத்து, வாய் கொளர ஆரம்பிச்சுடுத்து. இருந்தாலும் கூட மனோபலத்தாலும் பழக்கத்தாலும் என்ன தைரியப்படுத்திண்டு, நான் ஒரு க்ஷத்திரியன், என் பேரு தசரதன், மகாத்மாக்களான தங்களுடைய புத்திரன் நான் இல்ல, நான் முன் ஜென்மத்துல செஞ்ச பாபத்தால சாதுக்குள் நிந்திக்க ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டேன். சரையூ நதிக்கரையில வேட்டையாட வந்து ராத்திரியில தண்ணீர் குடிக்க அங்கே வரும் மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக மறைஞ்சு ஒளிஞ்சுட்டு இருந்தேன். அப்போ யானை தண்ணீர் குடிக்கிறது போல எனக்கு ஒரு சப்தம் கேட்டது. அதை குறி வச்சு அம்ப விட்டேன். அது யாரோ அங்கே கடத்துல ஜலத்தை மொள்ளக்கூடிய ஒரு சப்தம் தான். ஐயோன்னு ஒரு கோரமான சப்தம் அங்கேருந்து கேட்டது. பயந்து ஓடி போய் பார்த்தேன். ஒரு தபஸ்வி என்னுடைய பானத்தால அடிபட்டு கீழே விழுந்து மரணாவஸ்தை படுறத கண்ணால பார்த்தேன். யானைன்னு நினைச்சு சப்தம் வந்த திசையில குறி வச்சு அடிக்க அது உங்களுடைய புத்திரனுக்கு மரணத்தை ஏற்படுத்திடுத்து. அங்கே போய் அவருடைய மார்பில் பாய்ந்த அம்பை புடுங்கி எரிஞ்சேன். உடனே அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஐயோ, என் பெற்றோர்கள் கிழவர்கள் ஆயிற்றே, கண்ணில்லாதவர்கள் ஆயிற்றே, என்ன செய்வேன்னு உங்களையே பத்தி வருந்தின்றே உயிரை விட்டுட்டார். நான் நடந்ததை சொல்லிட்டேன். அறியாத்தனத்தால் தங்களுடைய புத்திரனை நான் கொன்று விட்டேன். என்னிடத்தில் கிருபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தசரதர் அவள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த ரிஷி, இந்த கோரமான காரியத்தை பண்ணிட்டு நீ எங்க கிட்டக்க வந்து சொல்லாமல் இருந்தா எங்களுடைய சாபத்தால உன் தலை 16,000 சுக்கலா வெடிச்சு போயிருக்கும். க்ஷத்ரியன் புத்தி பூர்வகமாக வானப்பிரஸ்தனை கொன்னுட்டா அவன் தேவேந்திரன்டா அப்படின்னா கூட அந்த பதவியிலேருந்து கீழே தள்ளப்படுவான். பிரம்மஞானி தபஸ் பண்ணிருக்கும் போது அவனை ஒருவன் பானத்தால் அடித்தால் அவன் தலை 7 சுக்களா வெடிச்சு போயிடும். ஆனா நீ அறியாத்தனத்தால இப்படி பண்ணிட்ட. உடனே பச்சாதாபப்பட்டு பயந்து என்கிட்ட வந்து சொல்லவும் சொல்ற. அதனாலதான் நீ இதுவரைக்கும் உயிரோடு பழிச்சிருக்க. நீ தெரிஞ்சு இந்த காரியத்தை செஞ்சிருந்தா உன்னோட இஷ்வாகு வம்சமே அழிஞ்சு போயிருக்கும். உன்னோட கதியை பத்தி நான் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்ல. எங்களை அங்க உடனே அழிச்சுண்டு போ. தேகம், வஸ்திரம், மர உரி இவைகள் ரத்தத்தால் நனைஞ்சு பூமியில உயிரில்லாம கிடக்கும் என்னுடைய அருமை குழந்தைய இன்னொரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு அவள்லாம் சொல்ற. ஒரு அப்பா அம்மாவுக்கு பாவம் இது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் இது. இதனுடைய வருத்தம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி சொல்லவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. அவளுடைய அந்த கஷ்டத்தை நம்ம நினைச்சுக்கத்தான் முடியும். ஐயோ, இப்படி ஒரு கஷ்டம் அவளுக்கு வந்ததே அப்படின்னு நினைச்சு வேதனைப்படத்தான் முடியறதே தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வருத்தம் அவளுக்கு வந்துடுத்து. நான் அப்படியே அவளை அங்க அழைச்சுண்டு போனேன். அந்த ரிஷிகுமாரனை
தொட்டு தடவி பார்த்து துக்கம் தாங்க முடியாம அவன் மேல விழுந்து அவள்லாம் அழுதா. குழந்தை, எங்கிட்ட பேசப்படாதா? நாங்க வந்தா நமஸ்காரம் பண்ணப்படாதா? பூமியில இப்படி விழுந்து கிடக்கையே, எங்ககிட்ட உனக்கு என்ன கோபமா? நான் ரொம்ப உனக்கு பிரியமானவன் இல்லையா? இதோ உங்க அம்மா வந்திருக்கா பாரு, எழுந்து எங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கோ. அமிர்ததாரை போன்ற உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ பேசு. மதுரமான வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நீ அத்தியனம் பண்றத இனி நான் கேட்பேனா? சந்தியாவந்தனம் பண்ணி ஹோம காரியங்களை முடிச்சு புத்திர சோகம் எங்கே வந்துடுமோன்னு பயந்து இருக்கக்கூடிய எங்க கிட்ட உக்காந்து அன்போடு யார் எங்களை உபச்சாரம் பண்ண போறா? கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கே எங்களுக்கு சக்தி இல்லையே. ஆகாரத்தை தேடவும் சக்தி இல்லை. கழியை பிடித்து அழைத்து கொண்டு போகின்றவர்கள் யாரும் இல்லை. காட்டிலிருந்து பழங்களையும் கிழங்குகளையும் கொண்டு வந்து எங்களுக்கு யார் போஜனம் செய்விப்பார்கள்? இதோ உன் தாய் மிகவும் வயதானவள், கண்ணும் தெரியாதவள், உங்கிட்டக்க ரொம்பவும் பிரீத்தி உடையவள், துக்கத்தால் தன்னையே மறந்து போயிருக்காளே. இவளை நான் இனி எப்படி காப்பாத்த போறேன்? அப்பா குழந்தை, யமனுடைய வீட்டுக்கு நீ போகாதே அப்பா, நில்லு. நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து நம்ம எல்லாருமா நாளைக்கு போலாம். அதுவரையில் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டையா? நாங்கள் இந்த வனத்துல அனாதையாக நீயும் இல்லாம என்னத்த பண்ண போறோம்? இதோ நாங்களும் உன்னோட வரோம். யமனை பார்த்து, சுவாமி, என் குழந்தை உங்களுடைய உத்தரவுப்படி உடனே வராததுக்காக நீங்க மன்னிச்சுக்கணும். எங்களுக்கு இவனை தவிர வேறு யாருமே இல்லையே. இவனை எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். தர்மாத்மாவான அந்த லோகபாலன் அனாதையான எங்களுக்கு கண்டிப்பா அபயம் தருவான். இந்த அரசனால் உனக்கு நேர்ந்த அகால மரணம் நீ முற்பிறப்பில் செய்த பாபத்திற்கு பிராயச்சித்தம் அப்படின்னு நினைக்க எந்த ஒரு காரணமும் இல்லையே. யாதொரு பாபமும் செய்யாத நீ இந்த பாபியால் கொல்லப்பட்டாய். நீ செய்த புண்ணியத்தின் மகிமையாலும் நான் அனுஷ்டித்து வரும் தவத்தின் மகிமையாலும் பின்வாங்காமல் யுத்தம் செய்து கொல்லப்படும் சுத்த வீரர்கள் அடையக்கூடிய உத்தமமான லோகத்தை தான் நீ அடைவ. சகரன், சைப்பியன், திலீபன், ஜனமேஜயன், நகுஷன், துந்துமாறன் முதலிய சக்கரவர்த்திகள்லாம் அடைந்த உத்தமமான கதியை நீயும் அடைவாய். வேத அத்தியாயனத்தாலும் தவத்தாலும் சாதுக்கள்லாம் எந்த லோகத்தை அடைவாளோ, பூமிதானம் செய்கிறவா எந்த லோகத்துக்கு போவாளோ, இடைவிடாமல் அக்னிஹோத்திரம் பண்றவா எந்த லோகத்துல இருப்பாளோ, புத்திர சம்பத்துள்ள தனக்கு அனுகூலமான பாரிய இடத்துல ஏகபத்தினி விரதத்தை அனுஷ்டிப்பவன் எந்த லோகத்தை அடைவானோ, கணக்கற்ற பசுக்களை தானம் பண்றவன் எந்த லோகத்துக்கு போவானோ, பெரியோர்களுக்கு பணிவிடை செய்கின்றவன் எந்த லோகத்துக்கு போவானோ, கங்கையும் யமுனையும் சேரும் இடத்திலும் அக்னியிலும் தேகத்தை விடுகின்றவர்கள் எந்த உலகத்தை அடைவாளோ அந்த ஒரு உத்தமமான கதியை நீ அடைவாய். மகா தபஸ்விகளான எங்கள் குலத்தில் பிறந்து உத்தம லோகங்களை அடையாதவர்கள் யாருமே இல்லை. நீயோ என் புத்திரன், உன்னை கொன்றவன் மகா கோரமான கதியை அடையட்டும் அப்படின்னு சொல்லி புலம்பி தங்களுடைய புத்திரனுக்கு செய்ய வேண்டிய அந்த கிரியைகளை எல்லாம் பண்ணினா. அவரும் தன் புண்ணிய கர்மத்தின் மகிமையால் தேஜோமயமான திவ்ய ரூபத்தை அடைஞ்சார். அப்போ தேவேந்திரன் அங்கே சகல உபச்சாரங்களோடு தன்னோட விமானத்துல அவரை சொர்க்கத்துக்கு அழைச்சுண்டு போனான். போகிறதுக்கு முன்னாடி வயதான பெற்றோர்களை நமஸ்காரம் செய்து அவர்களை சமாதானம் செய்து, தங்களுக்கு நான் செய்த பணிவிடையின் மகிமையால் உத்தமமான கதியை அடைஞ்சேன், நீங்களும் ரொம்ப சீக்கிரம் எங்கிட்ட சேர்ந்துடுவேள் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போனார். அதுக்கப்புறம் வயசான அந்த தபஸ்வி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயந்துட்டு நிக்கிற என்ன பார்த்து, ராஜனே, என்னையும் இப்போதே நீ கொன்னுடு. ஒரே பிள்ளையை உடைய என்னை பிள்ளை இல்லாதவனாக செஞ்ச பிறகு நான் இருக்கிறதுல என்ன இருக்கு? பாபமில்லாத என் புத்திரனை கொன்றதற்காக உன்னை சாம்பலாத்தான் எரிக்கணும். நீ அறியாத்தனத்தால் அவனை கொன்றதால கோரமான துக்கத்தை அனுபவிக்கும்படி மட்டும் உன்னை சபிக்கிறேன். புத்திரனை இழந்த சோகத்தால் நீ மரணமடைவாய். ஆனால் க்ஷத்திரியனான நீ தெரியாத்தனத்தால் தபஸ்வியை கொன்றதால் மகாபாதகம் உன்னை சேராது. பிராமணனுக்கு கொடுக்கப்பட்ட தட்சணையின் பலன் கொடுக்கின்றவனையே அடையும். அப்படி நான் அனுபவிக்கும் புத்திர சோகம் சீக்கிரத்தில் உன்னையும் தொடரும். நீ அதனால் மரணமடைவாய் என்று சொன்னார். பிறகு கட்டைகளை அடுக்கி
நெருப்பை மூட்டி அதில் வயது சென்ற அந்த இருவரும் கைகோர்த்து கொண்டு விழுந்து சொர்க்கத்திற்கு போய் சேர்ந்தார்கள். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தசரதர் கொன்றவன் வைசிய பிதாவிற்கும் இதர இன பெண்ணுக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்ற. அவனுடைய முன்னோர்கள் தவத்தால் உத்தம ஸ்லோகத்தை அடைஞ்சா அப்படின்னு சொல்ற. அவன் வேதங்களை அத்தியானம் பண்ணினான், அக்னிஹோத்திரம் செஞ்சான்னு சொல்ற. அந்த காலத்துல இந்த மாதிரியான உரிமைகள் பிராமண கத்திரிய வைசியர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா கூட, வைசியன் இல்லாமல் வேறு ஒரு ஸ்திரீயிடம் பிறந்தவனுக்கு அந்த உரிமை இருந்ததா? வேறு ஸ்திரீக்கும் தவம் செய்யக்கூடிய உரிமை உண்டா? வானப்பிரஸ்த ஆசிரமத்தை அவர்கள் அனுஷ்டித்ததா சொல்றா. ஆனா ராமன் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் போது ஒரு பிராமணனுடைய புத்திரன் அகாலத்துல மரணத்தை அடைய, அதுக்கு அரசனுடைய அநீதிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிதா அரண்மனை வாசல்ல முறையிட்டார். அப்போ ராமன் தன்னுடைய ராஜ்யத்துல அதர்மத்தை பண்றவன் யாருன்னு தேடி தண்டகாரண்யத்துல சம்யூகன் அப்படின்னு சொல்ற ஒரு இதர இனத்தவன் தவம் பண்றத பார்த்துட்டு அவனை கொன்னார். உடனே அந்த பிராமண சிறுவன் பிழைத்தான் அப்படின்னு சொல்லி உத்தரகாண்டத்துல பின்னாடி சொல்றா அப்படின்னு சொல்றா. இது கொஞ்சம் ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடாத்தான் இருக்கு. ஆனா ஏன் அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என் பிராணனை அழிக்கக்கூடிய இந்த புத்திர சோகம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, சப்தவேதி என்ற பானத்தை எய்ததால் என் பால்யத்தில் நேர்ந்த மகா பாபம் எனக்கு ஞாபகம் வர்றது. வியாதியை விருத்தி செய்யும் பதார்த்தங்களை ஒரு நோயாளி சாப்பிட்டா ரோகம் அதிகமாகி இறந்து போறது போல நான் செஞ்ச பாபத்தினுடைய கர்ம பலன் என்ன சுத்தின் இருக்கு. அந்த மகானுடைய சொற்படி நான் இன்னைக்கு புத்திர சோகத்தால இறந்து போகத்தான் போறேன். கௌசல்யே, என் கண்களுக்கு உன்னை பாக்குற சக்தி போயிடுத்தம்மா. அதனால என்னை நன்னா உன் கையால ஒரு தரம் தடவி கொடு அப்படின்னு சொல்லி தசரதர் அழறார். நான் யாதொரு அபராதமும் செய்யாத ராமனை காட்டுக்கு துரத்தினதோ, கைகேயினுடைய வார்த்தைகளை கேட்டு நான் செஞ்ச அக்கிரமத்தை சந்தோஷத்தோட அவன் நன்னா ஒத்துண்டு காட்டுக்கு போனதோ அந்த முனியினுடைய சாபம்தான். அப்படி இல்லைன்னா தர்மத்தில் நோக்கம் உள்ள எனக்கு இந்த அதர்மமான புத்தி ஏன் தோணணும்? ராமனிடத்தில் விசேஷமான ஆசை வைத்தவளான கைகேயிக்கு அவனிடத்தில் துவேஷ புத்தி ஏன் தோணணும்? தனக்கு இவ்வளவு அபகாரத்தை செய்த எங்கிட்ட ராமனுக்கு அசூயைங்கிறது கொஞ்சம் கூட வரலையே. தன் புத்திரன் மகா துஷ்டனா இருந்தா கூட அவனை யாராவது காட்டுக்கு அனுப்புவாளா? அப்படி பண்ணின அவனுக்கு அந்த அப்பா கிட்ட கோபம் வராதா? ராமன் ஒரு தடவை என்னை தொட்டாலும் போதும், வேண்டாம் ஒரு தடவை என்ன கண்ணால பார்த்தாலும் போதுமே, நான் உயிர் பிழைப்பேனே. யமலோகத்துக்கு போகின்றவர்கள் தங்களுடைய பந்துக்களை மறுபடியும் பார்க்க போறாளா என்ன? நீ இருப்பது என் கண்ணுக்கு கூட தெரியலையே கௌசல்யா, எனக்கு ஞாபகம் தடுமாறுறதும்மா. யமதூதர்கள் என்ன சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அவசரப்படுத்துறா. தர்மாத்மாவான ராமனை நான் மரணம் அடையும் போது பார்க்க முடியலையே. இதை விட எனக்கு என்ன துக்கம் வேணும்? இருக்கிற கொஞ்ச ஜலத்தை கூட வெயில் வற்ற செய்யறது போல ராமனை பார்க்காத என்னுடைய உயிர் வத்தி போறது. பூரண சந்திரனை போல் விளங்கும் ராமனுடைய முகத்தை 15 வருஷம் கழிச்சு பாக்குறவாள மனுஷியான்னு சொல்ல முடியுமா? தேவதைகள்னு தானே சொல்லணும். என் ராமனுடைய முகத்தை அவன் வனவாசம் பண்ணிட்டு அயோத்திக்கு திரும்பி வரும்போது பாக்கிறவா என்ன பாக்கியம் செஞ்சவாளோ. கௌசல்யே, துக்கம் தாங்காமல் என் ஹிருதயமே பிளக்கிறது. சப்தம் ஸ்பர்சம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல. தீபத்துல எண்ணெய் வத்தி போனது போல என் அங்கங்கள்லாம் தளர்ந்து மனசு தடுமாறுறது. ஆற்றுல ஜல பிரவாகம் கரைகளை எல்லாம் அறுக்கிறது போல இந்த சோகம் என் உயிரை அறுத்து எடுக்கிறது. ராகவா, என் துக்கத்தை போக்கக்கூடியவனே, என்னிடத்தில் விசேஷமான பிரீதி வைத்தவனே, என் நாதா, என் அருமை குழந்தையே, நீ எங்கே போயிட்டே? கௌசல்யே, நான் பிழைக்க மாட்டேன். சுமத்ர, உனக்கு பெரிய கஷ்டம் வந்துடுத்தும்மா. கைகேயி, இஷ்வாகு குலத்தை கெடுக்க வந்தவளே, குரூரமானவளே, யமனுடைய ரூபம் கொண்டு என்னை கொல்ல வந்தவளே அப்படின்னு இப்படியெல்லாம் கதறிண்டு ராமனுடைய மாதாவும் லக்ஷ்மணனுடைய மாதாவும்
சமீபத்தில் இருக்க தன் அருமை குழந்தையை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த துக்கத்தால தசரதர் பாதி ராத்திரியான பிறகு துக்கம் தாங்க முடியாம தன்னோட உயிரை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி இந்த 64வது சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 65வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.